வணக்கம் மக்களே. வீக்கெண்ட் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு தலைவலியும் கூடவே சேர்ந்து வந்துடுது. அது என்ன தலைவலினா, ஓடிடியில் என்ன படம் பார்க்கலான்னு யோசித்து டிசைட் பண்ணுறது தான். 1008 ஓடிடி இருக்குங்க. இப்போ நான் வீட்டில் ஜியோ செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுலேயே ஹாட்ஸ்டார், சன் நெக்ஸ்ட், சோனி லைவ், அப்புறம் G5, இது இல்லாமல் ஜியோ சினிமாஸ், அது பத்தாததுக்கு நான் நெட்ஃப்ளிக்ஸ் வேறு வச்சுருக்கேன். ஓடிடியை ஓப்பன் பண்ணாலே அது ஒரு சஜஷனை காட்டும். ஆனால் அதை நம்ம பார்க்க மாட்டோம். ஏதாவது ஒன்று யோசிப்போம், சரி என்ன படம் பார்க்கலாம், இப்போ நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை பார்ப்போம். சரி ரொம்ப காண்டாக இருக்குது, ஒரு காமெடி படத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை தேடும். இல்லைனா சம்டைம்ஸ் உள்ளேருந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் வெளியே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நல்ல ஒரு மாஸ்டர்ஸோட மூவியாக பார்ப்போம். மார்ட்டின் ஸ்கார்செஸி, சத்யஜித் ரே, அகிரா குரோசாவா, இவங்க படத்தெல்லாம் தேடி பார்ப்போம் அப்படின்னு தோணும். சில நேரங்களில் ரொம்ப மந்தமாக இருக்கும், எப்பா ஏதாவது நல்லா டைம் பாஸாக படம் பார்க்கலான்னு தோணும். இந்த மாதிரி தோன்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி படத்தை செலக்ட் பண்ணி அதை பார்க்கறதுக்குள்ளே போதும் ஆயிரும். சில சமயம் எப்படின்னா, அட் அ டைமில் 4-5 படம் வந்துடும். எதை பார்க்கலான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை போட்டு ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு வேளை அந்த படத்தை பார்த்துருக்கணுமோன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இல்லைனா படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, மச்சான் நான் அந்த படம் பார்க்கலான்னு இருக்கேன், இது எப்படி நீ பார்த்தியா அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வாங்கிக்கிறது. எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படின்னா இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட, மச்சான் இந்த படத்தை தயவுசெய்து பார்த்துறாத அப்படின்னு வார்னிங் கொடுத்துருவாங்க. நான் நல்லா இருக்குன்னு நினச்சி போய் பார்த்தேன், ஆனால் அட்டர் புஸ், தயவுசெய்து நீ பார்த்து ஏமாந்துடாத அப்படின்னு மெசேஜ் அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸை ஓப்பன் பண்ணுறது, அதை ஒரு அரை மணி நேரம் தொலை வருது. அப்புறம் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் போய் பார்ப்போமே அப்படின்னு அதுக்கு போகிறது. சரி இதெல்லாம் வேணாம், நம்ம போய் சன் நெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஏதாவது வழக்கமாக பார்க்குற படங்களை பார்ப்போம் அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் திடீர்னு இன்னொரு கன்ஃபியூஷன், எதுக்குடா பார்த்த படத்தை திருப்பி பார்க்குறேன், ஏதாவது புது படம் வந்துருக்கும், இந்த சோனி லைவில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். G5 மறந்துட்டியா அப்படின்னு அது ஒரு கன்ஃபியூஷனு. அமேசான் பிரைம், இந்த ஓடிடிங்களை வச்சுன்னு அடிமட்டம் வரைக்கும் போய் இறங்கி அலசுவோம். ஆனால் படத்தை டிசைடே பண்ண மாட்டோம். 2 மணி நேரம் பார்க்க போகிற படத்துக்கு 3 மணி நேரம் ரிசர்ச் பண்ணுவோம். இதுவே ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் வீக்கெண்ட் ஆனால் எனக்கு. ஆனால் முன்னொரு காலகட்டத்தில் ஓடிடிலாம் வரத்துக்கு முன்னாடி, அதாவது இன்டர்நெட்டே வரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டிவியில் படம் பார்க்கணுன்னா ஒரே சோர்ஸ் KTV தான். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஓடிடி. KTV தான் அந்த காலகட்டத்தில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாமே. இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் சில்லுன்னு ஸ்டேட்டஸாக போட்டு ஒரு பந்தா காட்டுறது. ஆனால் அந்த காலத்தில் மச்சான் நேற்று நான் KTVயில் ஒரு படம் பார்த்தேன் தெரியுமா, செம்ம படம்டா அப்படின்ட்டு பார்த்த படத்தை போய் விவரிக்கிறது. அப்போல்லாம் இந்த நமக்கு சூஸ் பண்ணி பார்க்குற ஆப்ஷன் கிடையாது. அதில் என்ன போடுறானோ அதான் பார்க்கணும். நம்ம டைம் நல்லா இருந்தால் ஒரு சூப்பர் படம் மாட்டோம், இல்லைனா ஒரு மொக்க படம் போயிட்டுருக்கான், சரி வேறு வழி இல்லை, சரி தூங்குற வரைக்குமாவது இதை பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ தான் நம்ம எல்லாருமே ஒரு கிரிட்டிக் மனநிலைக்கு வந்துட்டோம். அந்த படம் பார்த்தேன், இந்த இடம் லேகு, அவன் இந்த இடத்துல எடிட்டிங் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல BGM சரியில்லை, கேரக்டர் ஆர்க் சரியில்லை, என்ன ஷாட் இதெல்லாம் கேவலமாக இருக்குது. படம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் அனாலிசிஸ் மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு கிரிட்டிக் மனப்பான்மையிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாதிரி எனக்கு ஒரு தாட். ஆனால் அந்த காலகட்டத்தில் படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. அதெல்லாம் KTVயில் படம் பார்க்கும்போது நமக்கு தோணும் எப்படின்னா, இப்போ ஒரு படம் நல்லாயிருக்கும், ஓவட்டாக நல்லா கமர்ஷியலாக இருக்கும், பட் ஆனால் ஒரு தின் லைன் தான் கதையாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக ஒரு கமர்ஷியல் பேக்கேஜிங்காக இருக்கும். ஒரு மசாலா படம், பாட்டு, ஃபைட்டு, காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் சில படங்கள் எப்படின்னா, கதையும் பெருசாக இருக்காது, ஸ்க்ரீன் பிளே அது எதுவுமே இருக்காது, ஆனால் பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டுக்காகவே போய் படம் பார்ப்போம். ஸோ அப்படி தான் நம்ம மத்தியானம் தூங்குற நேரத்தில் இந்த படம் போடுவான், சரி இந்த படத்தில் பாட்டெலாம் நல்லா இருக்குமே சரின்ட்டு பார்ப்போம். அந்த சீன்ஸ் எல்லாம் பெருசாக கண்டுக்காமல் இக்னோர் பண்ணுறோம். பாட்டு வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக கேட்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக காமெடி இருக்கும். கதையும் தின் லைன், வேஃபர் தின் லைன் கதை, பட் காமெடிலாம் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கிளாசிக் கேட்டகரிஸ் படம் அந்த காலத்துலேயே பயங்கர டெக்னிக்கலாக இருக்கும். ஷார்ட் மேக்கிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். கதை, ஸ்க்ரீன் பிளே, ட்விஸ்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி படங்களும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ படம் மோஸ்ட்லி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் பார்ப்பாங்க. இதில் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே ஃபைன், ஒரு மினிமம் கேரண்டி இருந்தால் போதும். ஒரு காமெடியோ, ஒரு சாங்கோ, இல்லை ஆக்ஷன், அதை மீறி படம் சூப்பராக இருக்கிறது ஒரு போனஸ் மாதிரி. நான் ஒரு 90s கிட். ஸோ நான் அப்போ ஸ்கூல், காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் KTV நிறைய பார்ப்பேன். எப்போன்னா இந்த மோஸ்ட்டாக இந்த எக்ஸாம் லீவு இல்லைனா எக்ஸாமுக்கு ஆஃப் டே விடுவாங்கள்ல, அப்போ சாயங்காலம் படம் பார்க்குறது, இதுதான் நம்ம வேலையே. இந்த எபிசோடில் KTVயில் பார்த்த சில படங்களை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். மோஸ்ட்டாக இந்த சேகர் படங்கள்லாம் எப்போ போட்டாலும் எல்லாருமே பார்ப்போம். சேகர் படங்கள்லாம் விரலுக்கேற்ற வீக்கம், பிறந்த வீடா புகுந்த வீடா, வரவு எட்டனா செலவு பத்தனா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இந்த மாதிரி குடும்ப கதைகள். பட் ஆனால் லேயர்டு வித் காமெடிஸ். டக்குன்னு இப்போ உங்களுக்கு அந்த படம் ஸ்ட்ரைக் ஆகலாம், நான் அந்த படத்தில் வந்த காமெடி சொன்னால் உங்களுக்கு என்ன படம்னு புரிஞ்சிடும். எல்லா படத்துலேயும் வடிவேல், விவேக், லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி காம்பினேஷன் வருவாங்க. ஒரு படத்தில் வடிவேலு ஆர் சுந்தரராஜனை பார்த்து சகல கையை கொடு, அந்த காமெடி வருமே அது. மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்க சொல்லும்போது, ஐய வெளியே ஒரு வயசானவனும் ஒரு மருந்து அடிக்கிறவனும் தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் வடிவேல் கோவை சரளாவை அடிக்கிறதுக்குள்ளே போய், கிளவி
உள்ளே வந்து ஐயோ அம்மான்னு கத்தினா கூட கதவு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அடி வாங்குறது ஃபுல்லாக காமெடி இருக்கும். பட் ஆனால் நல்ல ஒரு சென்டிமெண்ட், ஒரு மெசேஜ், ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னா ராமநாராயணன் சாரோட மூவிஸ். அவர் வந்து அந்த காலத்தில் வந்து தேவர் ஃபிலிம்ஸ்க்கு அப்புறமா குரங்கு, யானை, பாம்பு இதெல்லாம் வச்சு படம் எடுப்பார். நிறைய பேபி ஃபேமிலி வச்சு படம் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவரே தான் வந்து கந்தா கடம்பா கதிர்வேலா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. ஸோ இதுவுமே லோ பட்ஜெட் படம், ஆனால் காமெடி வந்து வேறு லெவலில் இருக்கும். வடிவேல் வெந்நீர் அடைமூர்த்தி காம்பினேஷன்லாம் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் அதில். அப்புறம் மெயினாக மறந்துட்டுனே அவரோட அம்மன் படங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். பாளையத்தம்மன், அன்னை காளிகாம்பாள். அந்த படத்தில் ஒரு யானை வந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி சீன்லாம் வரும். அதில் அல்டிமேட் சீனே என்னென்னா, அந்த யானை வந்து ரஜினி ஃபேனாக இருக்கும். படையப்பா சீனை திருப்பி ரீக்ரியேட் பண்ணோம். ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்து தூக்கி போட்டு வாயில் சிகரெட் மாதிரி பிடிக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் ஓவராக லாஜிக் மிஸ்டேக்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம், ஜாலியாக ஃபன்னாக பார்ப்போம். அந்த டைம்ஸ்லாம் வந்து லைஃப் வாஸ் சிம்பிள், நோ காம்ப்ளிகேஷன்ஸ். ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்தோமா, பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்தோமா, அந்த மாதிரி ஜாலியான படம் பார்த்தோமா, அவ்வளோதான் லைஃப். சரி, நான் அதை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னா வேறு மோடுக்கு போயிடுவேன். நம்ம கேடிவி கதைகளுக்கு திருப்பி வருவோம். அதுக்கப்புறம் சில த்ரில்லர் படம்லாம் பார்த்து நான் மிரண்டிருக்கேன். 100வது நாள்னு ஒரு படம். அதில் ஹீரோயினுக்கு வந்து நடக்க போகிறதெல்லாம் முன்னாடியே தெரியும். ஒரு கனவு மாதிரி வரும், ப்ரீமானிஷ். அதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அக்கா சாவுற மாதிரி கனவு வரும். அதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்க அக்கா ஒரு 5 வருஷமாக காணாமல் போயிடுவாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறமா அவங்க லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு கனவு வரும். அதில் வந்து ஒருத்தங்க சாவுற கனவு வரும். எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. வில்லன் யாருன்னு கடைசியில் தான் ஒரு ரிவீல் ஆகும். இப்போ பார்த்தா கூட செம கிரிப்பிங்காக இருக்கும், செம படம். இது வந்து யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆக்ஷன் படம் தான் விஜயகாந்த் அண்ட் அர்ஜுன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்து, நான் ஒரு நாள் காலேஜ் முடித்து எக்ஸாம் முடிச்சுட்டு மத்தியானம் வீட்டில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சத்ரியன்னு ஒரு படம் போடுறான். பார்க்குறேன், விஜயகாந்த் அமைதி சொரூபமாக வராரு. இது ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துக்கிட்டு 2 குழந்தைக்கு அப்பா. ஒரு வில்லன் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வராரு. வந்து டேரெக்டாக கன்ஃபரன்ட் பண்ணுறாரு, என்ன நான் அவனை பழி வாங்காம விட மாட்டேன், நீ பழைய பன்னீர்செல்வமாக வரணும்னு. அப்போ தான் ரிவீல் ஆகும் இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பார். அந்த சீன் கூட ரொம்ப ஹை வோல்டேஜாக இருக்கும். எப்படின்னா விஜயகாந்த் வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் வந்து சொல்லுவார், அந்த வில்லன் வந்து திலகன், மலையாளம் ஆக்டர் திலகன், அவர் வந்து சொல்லுவார், செல்வம் நீ வரணும், நீ பழைய செல்வமாக வரணும் அப்படின் போது நான் வரமாட்டேன் சார்னு சொல்லுவார். பயங்கரமான ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணால் ஒரு ரக்கட்டான ஒரு விஜயகாந்தை பார்ப்போம். நம்ம தப்பு பண்ணால் எவனாக இருந்தாலும் அடிப்பண்டா, ஒரிஜினல் ரக்கட் பாய். சத்ரியன் பிஜிஎம் கேட்டால் பயங்கரமான ஒரு ஃபயரு. அது வேணால் நீங்கள் போய் கேளுங்க, யூடியூப்பில் இருக்கும். இந்த படத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனும் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன். அவங்க பையனுக்கு வந்து ஏதோ ஒரு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும். உடனே விஜயகாந்த் வந்து திருப்பி போலீஸாக மாறுறேன்னு போயிட்டு அவங்க அப்பா விஜயகுமார்கிட்ட போய் கேட்பாரு, இந்த ஷீல்டை சுடு அப்படின்னு. துப்பாக்கி கொடுத்தவொடனே கையெல்லாம் உதறும். இதே பழைய செல்வமாக இருந்தால் இந்த ஷீல்டை சுட்டு குண்டு வெளியே போயிருக்கும், எனக்கு அவன் தான் வேணும், நீ வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அழுதுட்டு இருப்பார் அவன் பையன்கிட்ட, அப்பாவால் நீ ஆசைப்பட்ட மாதிரி பழைய போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியாதுப்பா அப்படின்னு அழுகும்போது அந்த பையன் வந்து சொல்லுவான், முடியும், உன்னால் முடியும். அப்போ உடனே சத்ரியன் பிஜிஎம் வரும். தலைவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவார், ஒர்க் அவுட் பண்ணி பழைய மாதிரி ஃபிட் ஆவார். போலீஸ் ட்ரெஸ்ஸில் திருப்பி அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் துப்பாக்கி எடுத்து சுடுவார். அப்படியே அந்த ஷீல்டெல்லாம் தெரிக்கும். பயங்கரமான ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்புறம் 3ஆம் பிறைன்னு ஒரு பாலு மகேந்திரா கமல் படம். அந்த படம் தான் வந்து ஃபஸ்ட்டு கமலுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த படம். சரி, நானும் பார்க்குறேன், என்னடா இது கமல் வந்து பெருசாக நடித்த மாதிரி தெரியல, இதுக்கு எதுக்கு நேஷனல் அவார்டு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்ரீதேவியெல்லாம் பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வரும்போது தான் எனக்கு புரியுது ஏன்டா இவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்னு. பயங்கரமான ஒரு ஆக்டிங். அது வந்து அவரால் சொல்ல முடியாது, சோக் ஆகிருப்பார். அழுதுகிட்டே போயிட்டு சீனு விஜய் அப்படின்னு சொல்லி அதை அழுவுறது, பழசை ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து அந்த குரங்கு மாதிரி முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடி இருப்பார், ஆடுறாராம்மா ஆடுறான்னு. அதெல்லாம் பண்ணி காட்டுவார். பயங்கரமான ஒரு எமோஷனல், ஒரு ட்ராமா மாதிரி ஆகிடும் நமக்கு பார்க்கும்போது, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அதில் என்னன்னா இன்னும் என்ன ஏற்றுக்க முடியலன்னா, பழைய படங்கள்லாம் வந்து எப்படின்னா ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், கடைசியில் சேர்ந்தாங்க சேரல அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதில் வந்து என்னன்னா, கமல் வந்து அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும், அப்படியே அந்த ட்ரெயின்ஸ் மூவ் ஆகும்போது இவருமே மூவ் ஆகி கன்வின்ஸ் பண்ண பார்ப்பார். வந்து ஒரு லேம்ப் போஸ்ட்டில் இடிச்சு கீழே வந்து திருப்பி கண்டினியூஸாக பண்ணுவார். பட் ஆனால் அந்த ட்ரெயின் போயிடும். அவர் அப்படியே உட்காரும்போது படம் முடியும். அது ஒரு மாதிரி ஏற்றுக்கவே முடியல, என்னாச்சு இவர் திருப்பி போய் சென்னையில் போய் சொல்லியிருப்பாரா, அந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் வரும். பட் ஆனால் அதான் படம், ஒரு ஆர்ட். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான படம் அதான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம விக்ரமன் சார் படங்கள், ஃபீல் குட் மூவிஸ், பூவே உனக்காக, உன்னை நினைத்து, ஸோ இந்த டைப் ஆஃப் மூவிஸ். அப்புறம் நிறைய பழைய சிவாஜி கிளாசிக், உயர்ந்த மனிதன், புதிய பறவை, அப்புறம் எம்ஜிஆரோட அன்பேவா, ஒரு வைட் வெரைட்டிஸ் ஆஃப் மூவிஸ் நான் கேடிவியில் பார்த்துருக்கேன். இப்போ கூட சம்டைம்ஸ் வந்து ஓடிடிலாம் பார்க்காம லைவ் டிவி பார்க்கும்போது எனக்கு தோணும், கேடிவியில் என்ன படம் போடுறான் போய் பார்ப்போம் அப்படின்னு வச்சு பார்ப்பேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். நீங்கள் கேடிவியில் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச படம், இல்லை வந்து நீங்கள் கேடிவிலேருந்து டிஸ்கவர் பண்ண ஒரு ஜெம், உங்களோட பர்சனல் ஃபேவரட். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததானும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த டாபிக் பேசுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னோட வழக்கமான க்ளோசிங் லைனை சொல்லி முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.